அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நிகழ்வு நெஞ்சை பதற வைக்கிறது என்றும், அனைத்து தளங்களிலும் பெண்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வது ஒவ்வொருவரின் கடமை என்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி வலியுறுத்தியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமை நிகழ்வு கண்டிக்கும் விதமாகவும், அதே நேரத்தில் இந்த சம்பவம் நெஞ்சை பதற வைப்பதாகவும் இருக்கிறது என்ற கருத்தை திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டிருக்கிறாங்க. அவங்க பதிவிட்டு கிடந்த சமூக வலைதள பதிவுல அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள மாணவி ஒருவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள நிகழ்வு நெஞ்சை பதற வைக்கிறது என குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பாலியல் வன்கொடுமை செய்த நபர் நீண்ட காலமாக பல மாணவிகளை பாலியல் ரீதியாக அச்சுறுத்தி வரும் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது அதிர்ச்சியை அளிப்பதாகவும் கனிமொழி அவர்கள் அவருடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் இந்த குற்றவாளிக்கு உடனடியாக கடுமையான தண்டனை கிடைப்பதை உறுதி செய்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் பெண்களுக்கு எதிரான எந்த வகை குற்றமாக இருப்பினும் அதை பொறுத்து கொண்டு இருக்காமல் துணிச்சலுடன் வெளிக்கொண்டு வருவதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி தருவதும், அனைத்து தளங்களிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பான வாழ்வை உறுதி செய்வதும் நம் ஒவ்வொருவரின் கடமை எனவும் கனிமொழி அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக திமுகவினுடைய எம்பி, திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர், அதே நேரத்தில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய கனிமொழி கருணாநிதி அவர்களுடைய இந்த பதிவு என்பது ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதே போன்று அவர்கள் பதிவிட்டக்கூடிய நெஞ்சை பதற வைக்கிறது என்ற அளவில் அவருடைய அதிர்ச்சியும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து அரசை வலியுறுத்தும் விதமாக உடனடியாக கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அரசுக்கு அவர் இந்த பதிவு மூலமாக வைத்திருக்கிறார். தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறும் பொழுது அதை பொதுவெளிகளில் மற்ற அனைத்தளங்களிலும் பெண்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலான ஒரு கருத்தையும் அவர் தொடர்ந்து சமூக வலைதள பதிவுல பதிவிட்டிருக்கிறார். அதை நாம் பார்த்திருக்கிறோம்.